ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் மந்த் இந்த கோயிலுக்கு போன வீடியோ போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட், கும்பாபிஷேகத்துக்கு. அப்போவே நான் சொல்லியிருந்தேன், எங்கள் ஹஸ்பண்ட் லீவ் வந்த பிறகு நான் ஒரு வாட்டி போவேன், அப்போ க்ளீனாக விலாக் எடுத்து போடுறேன், என்னால் இப்போ சரியாக போட முடியல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால கோயிலுக்கு போயிருந்தோம். நானும் என் பையன், என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட் 4 பேர் போயிருந்தோம். செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் நாங்கள் போக சொல்லியாச்சும் பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு உள்ள சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது ரொம்ப க்யூ அதிகமாகிட்டு இருந்துச்சு. பாருங்கள் சிலை எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு. 108 அடி உயரங்க ஃப்ரெண்ட்ஸ், பெருமாள் சிலை. பெங்களூர் ஈஜிபுராவில் இருக்குது. நல்லா இருந்துச்சு. கணேஷா, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி, நாகாத்தம்மா, எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணர் எல்லாம் இருந்துச்சு. சின்ன சின்னதாக உள்ள மூலஸ்தானத்தில் பெருமாள் இருந்தார், லக்ஷ்மி ஆண்டாள் கூட இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுவும் மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமியோட பிக்சர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், வரும் உங்களுக்கு பார்க்க சொல்லும். என் பசங்க வந்து நான் பூஜை பண்ணுறேன், நான் பூஜை பண்ணேன். என் பொண்ணு பாருங்கள் எப்படி ஊதுபத்தி காட்டுறா, கற்பூரெல்லாம் எப்படி பிரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. விளக்கு ஏற்றுறேன், காற்று, அதுக்கப்புறமா கற்பூரம் வச்சு ஏற்றிட்டேன் அதுலேயே. அதுக்கப்புறம் நல்லா எரிஞ்சிச்சு. என் பையன் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறான் பாருங்கள், எனக்கு கற்பூரம் பிரித்து தர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க என் பசங்க. நல்லா ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. காலையில் போனோம், மதியானம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. அப்புறம் எங்கள் அண்ணியெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பூஜைலாம் பண்ணிக்கின்னு போனோம் நாங்கள். ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பட் இதெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணமோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்க்க கொடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் சாமி கிட்டேயே போய் அந்த அவ்வளோ ஹைட்டுக்கோ நம்ம மேலே ஏறி போகிறதுக்கோ நம்ம வானத்துலேயே போய் சாமியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலைன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டு உள்ள மூலஸ்தானத்துக்கு போனோம். அங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் எல்லாம் எப்படி நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 9 நவகிரகங்களும் இருந்துச்சு, அதையும் நல்லா சுற்றிட்டு நானும் என் பையெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கோயிலோட டிசைன் அங்கே இது பண்ணி வச்சுருந்தாங்க. மூலஸ்தானத்துக்கு போகிற வழியில் கிருஷ்ணர் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு, குழந்தையோட கிருஷ்ணர் வச்சுருக்காங்க. நிற்க முடியல, கால் வலிக்குதுன்னு என் பசங்க உட்கார நடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது உள்ளதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணர் இருந்தார். இங்கே பாருங்க பெருமாள் சிலை, கருட சிலைலாம். இது மூலஸ்தானத்துக்கு வெளியேங்க ஃப்ரெண்ட்ஸ். மூலஸ்தானத்துக்கு வெளியே வாசக்காலில் இந்தமாரி இருந்துச்சு. க்யூ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. செப்ரேட்டாக விட்டுருந்தாங்க. நரசிம்ம சாமி இது உள்ள மூலஸ்தானத்தில் சாமிங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு வெளியே வந்தோடனே துளசியும் அதுக்கப்புறம் லட்டுவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கணும் ஃபேமிலியாக. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்ததுனால வெளியில் போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஆட்டோ புக் பண்ணி அமுச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் பெங்களூருக்கு ஒரு வாட்டி வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஈஜிபுராவில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி